அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 21ஆம் தேதி பௌர்ணமி நிகழுதுங்க. சரியாக 12 மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி அன்னைக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம். அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். கிரக மாற்றத்தை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வேறுபடுங்க. எவ்வாறாக மாத பலன்கள் ஆண்டு பலன்கள் முக்கியத்துவம் பெறுகிறதோ, கிரக நிலைகளின் அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதோ, அதே மாதிரி திதிகளின் போது கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் மாற்றங்கள் அனைத்து ராசிகள்லையுமே ஒரு சில மாற்றங்கள் தாக்கங்கள் உருவாகும். இதுவும் பலன்களை வேறுபடுத்தி காட்டும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பொருளாதார ரீதியான பணவரவு அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெரும், உடல் நலம் சீராகவே இருக்கும். திருமண முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தியோகம், வேலை செய்கிற இடம், அலுவலகம், இது போன்ற இடங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவும். இருந்தாலும் வேலை செய்யும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. தொழிலை முன்னேற்றுவதற்குரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் கடின உழைப்பு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும். உயர்வு அல்லது பண பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க. குடும்பத்துடன் ஒரு சிறப்பான உறவு அமையுங்க. நெருங்கிய நண்பர்களுடன் மன நிறைவு தரக்கூடிய உறவு வளர ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். உடனடியாக நிவர்த்தியாகிடும். இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். திடீர் பண வரவு, புதிய முயற்சிகளில் வெற்றி, பயண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலத்தில் குடும்பத்தினருடன் சில உரசல்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்குங்க. தொழில் மற்றும் பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. புதிய வாய்ப்புகளும் சேர வாய்ப்பு இருக்கு. நெருங்கிய உறவுகளிடையே மகிழ்ச்சி, திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் சீக்கிரமே முன்னேற்றத்தை காண்பீங்க. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. நண்பர்களிடம் தேவைப்படும் உதவியையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்ட வேலைகளில் விரைவில் முடியுங்க. புதிய ஆரம்பங்கள் சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய ஆரம்பங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சிறந்த விளங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி செலவு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானித்து கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவை விட செலவு சற்று கூடுதலாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திப்பீங்க. வியாபாரம் சம்பந்தமாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான பலனை தாங்க தரும். இருந்தாலும் இது வணிகத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் இந்த நிலைமை நீண்ட காலம் நீடிக்காது. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. பிற்பகுதியில் உங்களுடைய வணிகம் மீண்டும் அதே பாதையில் திரும்பி செல்வதை உங்களால் காண முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலம் முழுவதும் தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் சிறந்த முறையில் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு அவசரமாக அப்படி இல்லைன்னா குழப்பத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பெரும் நிதி இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியை முடிக்க அப்படி இல்லைன்னா ஒரு முக்கியமான பொறுப்பை நிறைவேற்ற நீங்கள் அதிக அளவு பணத்தை செலவிட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட பணிகள் கொஞ்சம் மந்தமாக முடிவடைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வேலை தொடர்பாக அதிகமாக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களினுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வெற்றி கிடைக்காமல் தாமதமாகிறது மனம் கொஞ்சம் வருத்தமாகத்தாங்க இருக்கும். கோபம் மற்றும் அதீத உணர்ச்சிகளால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்கிறதையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அதிக சுபமான பலன்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சிரமங்கள் ஏற்படதான் செய்யும். தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மூதாதையர் சொத்துக்களில் இருந்த தடைகளும் நீங்க பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் சாதகமாகவே இருப்பாங்க. வேலை இல்லாதவங்க தாங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பை பெறுவாங்க. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க விருப்பங்கள் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க. பணியிடத்தில் உங்களுடைய பதவி மற்றும் அந்தஸ்து உயர வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் நிறைவேறும். அதில் நியாயமான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காண்பீங்க. அதே மாதிரி இன்றைய காலம் ஒரு கலவையாகவே இருக்கப்பெறும். அதே மாதிரி ஆபத்தான செயல்களை செய்யறதையும் தவிர்த்து அவர்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய நடத்தை போன்றவை உங்களுக்கு லாபம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பணியிடத்தில் மேலதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் கீழே பணிபுரிபவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. பெரிய ஒப்பந்தம் அல்லது அது தொடர்பான எந்த முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனையை பெற வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதையோ அல்லது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மீறுவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் சாதிக்க பொய்களை சொல்ல வேண்டாம். தவறினா நீங்கள் அவமானப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். உணர்ச்சிகளின் காரணமாகவோ அல்லது அழுத்தத்தின் காரணமாகவோ ஒருவருக்கு பொய் சாட்சியம் அளித்து தவறு செய்ய வேண்டாம். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சைக்காகவும் கல்விக்காகவும் குழந்தைகளுக்கு பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு தொடக்கத்தில் இருந்த இலக்குகளை அடையிறதுல முனைப்புடன் இருப்பாங்க. பணியில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களினுடைய ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக சில நேரங்களில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குறுக்கு வழிகள் மூலமாக பணம் சம்பாதிக்க முயற்சி
முயற்சிக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா முழுமையடையாத வேலையை முடிக்கவும் வேண்டாம். அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒருவருடன் இணைந்து ஒரு தொழிலை தொடங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அது தொடர்பான எந்த முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய நலம் விரும்பிகளின் கருத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.